வணக்கம். இன்னைக்கு நம்ம மருது சகோதரர்கள் அவர்களுடைய இறப்பில் உள்ள ரகசியத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கையில் உள்ள காளையார் கோவில் அப்படிங்கிற இடம் சிவன் கோயில்களில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள அதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் காளையார் கோவிலில் உள்ள காளீஸ்வரர் என்கின்ற சிவன் கோவில். அந்த கோவில் இருந்த இடம் இதுக்கு முன்னாடி திருக்கானப்பேர் அப்படிங்கிற முறையில் அந்த இடம் அழைக்கப்பட்டுச்சு. சரி வாங்க, மருது சகோதரருடைய பெற்ற சாபங்கள் அதை பற்றி பார்ப்போம். இந்த மருது சகோதரர்கள் வகை இதுக்குள்ளே வரக்கூடிய கோவில் தான் காளையார் கோவில் உள்ள சிவன் கோவில். அங்கே அர்ச்சகர்கள் தினமும் இரவு பூஜை முடித்து விட்டு அந்த ஒளிப்புறத்துள்ள கதவை பூட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. பூட்டி வச்சுட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த சிவன் கோயிலுக்குள்ளே மாமிசம், எலும்பு துண்டு இதெல்லாம் வச்சு சிவனுக்கு படையலாக வச்சு சாமி கும்பிட்டுறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது போன்ற செயல்கள் அடுத்தடுத்து சில காலங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. உடனே அந்த அர்ச்சகர்கள் மருது பாண்டிய சகோதரர்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி கூறுனா மருது பாண்டியர் அவர்கள் இது மாதிரி நடக்கிற செயலை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒற்றரை நியமிக்கிறாரு. அந்த ஒற்றரும் கோவில் இரவு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அர்ச்சகர் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் உள்ள ஒரு ஒற்றர் அந்த இதை கண்காணிக்கிறாரு. கண்காணிக்கும் போது அந்த பூஜை செய்யறதுக்கு சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு உள்ள ஓடி, அதாவது அண்டர்கிரவுண்ட்ல ஓடி சாமிக்கு மாமிசங்களையும் எலும்பு துண்டுகளையும் படையலா வச்சு தரிசிக்கிறாரு. உடனே அந்த ஒற்றர்கள் அந்த நாராயண யோகீஸ்வரரை மருது சகோதரர்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. உடனே அவர் நம்ம மருது சகோதரர் விசாரிக்கிறாங்க, நீங்க யாரு, சிவனுக்கு இப்படி வழிபடலாமா அப்படின்னு அரண்மனையில் வச்சு விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, நானும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தவ நிலையில ஜீவசமாதியா இருந்தவன். நானு சிவபெருமானுக்கு இப்படி வழிபடுறேன், இப்படி வழிபடுறது ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு நாராயண யோகீஸ்வரர் அவர்கள் மருது சகோதரர்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சா அங்க உள்ள அர்ச்சகர்கள் கூடுதல் ஒரு அர்ச்சகர் இவங்க சித்த புருஷ தான் அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறது, அவர் நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு மருது சகோதரர்கள்ட்ட கோரிக்கை விடுறாங்க. உடனே மருது சகோதரர்கள் அந்த சித்த புருஷர்கிட்ட சொல்லும் போது அந்த சித்த புருஷர்கள் அந்த சவாலை ஏத்துக்கிறாரு. உடனே அவர் அந்த சித்த புருஷர் அவர்கள் பூமிக்கு அடியில நல்லா ஆழமா தோண்டி அந்த இடத்த புதைக்க சொல்றாங்க. புதைக்க சொன்னா அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, இங்க உள்ள சித்த புருஷர் இன்னொரு இடத்துல தோன்றணும் அப்படின்னு. அவரும் அந்த சவால் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல புதைக்கப்பட்டு ராமேஸ்வரத்துல ஒரு இடத்துல தோன்றணும் அப்படிங்கிறதுதான் கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்று அந்த சித்த புருஷர் அவர்களும் பூமிக்கு அடியில புதைக்கப்படுறாங்க. புதைக்கப்பட்டா ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஒற்றரை மருதுசகர் அனுப்புறாங்க. அனுப்புனா அங்க உள்ள ஒற்றர்கள் அங்க கண்காணிக்கிறாங்க. இங்க உள்ள அர்ச்சகர்கள் ஒரு சிலர் பேர்
அதை வந்துட்டு தோண்டி பார்ப்போம், அவர் இருக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தோண்டி பார்த்தவர் வந்துட்டு தோண்டி பார்க்குறாங்க. உள்ளே வந்துட்டு சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் வந்துட்டு தவநிலையில் இருக்கிறாரு. தவநிலையில் இருந்தால் அங்கே உள்ள ஒற்றர்கிட்ட விசாரிக்கும் போது, ஆமாம், இங்கே வந்துட்டு சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் அவர்கள் வந்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு அங்கே உள்ள ஒற்றர்கள் சொல்கிறாங்க. இவங்க உடனே அச்சர் வந்துட்டு அவங்களுடைய இதிலிருந்து பின்வாங்கிடுறாங்க. தாங்கள் செய்து தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் அவர் வந்து தவநிலையில் இருக்கும்போது அவருடைய தவத்தை கலைச்சதுக்காக வேண்டி ஜூலையில் வந்துட்டு 1801 வந்துட்டு ஜூலை மாதம் வந்துட்டு சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் அவர் வந்துட்டு மருதஸ் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சாபம் விடுறாரு. என்ன சாபம்னா, இன்னையிலிருந்து எண்ணி 90வது நாளில் வந்துட்டு உங்கள் உயிர் வந்துட்டு பிரியும் அப்படின்னு ஒரு சாபம் விடுறாரு. அதுபோலயே வந்துட்டு ஆங்கிலேயர்களால் வந்துட்டு சின்னமருது பெரியமருது அவர்கள் வந்துட்டு தூக்கிலிடப்படுறார். எப்போன்னா 10வது மாதம் 24ஆம் தேதி 1801 அதிகாலையில் வந்துட்டு தூக்கிலிடப்படுறார். அந்த நாராயண யோகீஸ்வரன் அவர் வந்து சொன்ன நாளிலிருந்து 90வது நாள் மருதுஸ் அவர்களும் வந்துட்டு தூக்கிலிடப்படுறாங்க. அந்த சாபந்தான் வந்துட்டு மருதுஸ் அவர்கள் வந்துட்டு உயிரை வாங்குறதுக்குரிய காரணம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் மனிதனா பிறந்த யாரும் வந்துட்டு தப்பே செய்யாம வந்துட்டு இருக்க முடியாது. அதுல வந்துட்டு நம்ம மருதுஸ் அவர்கள் வந்துட்டு செய்த சிறிய பிள்ளைகள்னால வந்துட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால தான் வந்துட்டு அவர் உயிர் பிரிந்ததாக வந்துட்டு சொல்லப்படுகிறது. இந்த சித்தபுருஷ நாராயண யோகீஸ்வரர் அவருடைய சன்னதி இன்னமும் காளையார் கோவிலில் உள்ள காளீஸ்வரர் கோவிலில் வந்துட்டு ஒரு இடமா வந்துட்டு அதுவும் வந்துட்டு பராமரிக்கப்பட்டு வரத்தான் முடிகிறது. இதுதான் வந்துட்டு மருதுஸ் அவர்கள் வாழ்க்கையில பெற்ற சாபம் அப்படின்னு சில குறிப்புகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கூறுகிறது. அந்த குறிப்பு வச்சு இந்த தொகுப்பு நம்ம வந்து இப்போ வந்து பதிவிட்டுருக்கோம்.